வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாத்தா பாட்டி கேட்ட கேள்வியில் டீனா தயக்கமாக பதிலளித்தாள். இல்ல தாத்தா, இப்போதைக்கு வேண்டாம். அவர்களை பார்த்து இவள் தயக்கமாக சொல்ல இருவரும் இவளை கேள்வியாக பார்த்தார்கள். அவர்கள் பார்வையை உணர்ந்தவள், அது தாத்தா, அம்மா அப்பா தான் ஊர்ல இருக்காங்களே, அதனால தான். ஊர்ல இருந்தா என்னம்மா, கிளம்பி வர சொல்லு. அதில் ரிஷியின் முகத்தை திரும்பி ஏதாவது சொல்லு என்பது போல் அவள் பார்வை இருக்க அதை உணர்ந்தவன், தாத்தா, அன்னைக்கேதான் அவ சொன்னாளே அவங்க அப்பா அம்மா இங்க இல்ல, வெளியூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. பொண்ணோட கல்யாணத்தை விட அவங்களுக்கு பிசினஸ் முக்கியமா? ரிஷியை பார்த்து கோபமாக கேட்டவர் டீனாவின் பக்கம் திரும்பினார். அவர் கோபத்தை பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் பயம் எடுத்தது. அதை வெளிக்காட்டாமல் அவரை பார்த்தாள். அவளின் மிரண்ட விழிகளை பார்த்தவர், உங்க அப்பா அம்மாவை சீக்கிரமா வர சொல்லுமா, நாங்க 2 பேரும் அவங்க கிட்ட பேசணும். இவர் உன் அப்பா அம்மா என்று சொல்லும் போதெல்லாம் அவள் நினைவில் தன் பெற்றோர்களை நினைத்தவளுக்கு மனம் வேதனையாக இருந்தது. அவர்கள் எங்கே தன் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறார்கள், தன்னை விற்பதில்தானே குறியாக இருக்கிறார்கள் என்று அவள் மனம் குமரினாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் மீண்டும் ஏதோ ஒரு யோசனை வந்தது போல் பேசினாள். தாத்தா, இப்ப அம்மா அப்பா இங்க வர முடியாது. நான் ஊருக்கு போனதே அவங்க பிசினஸ் விஷயமா வெளிநாட்டுக்கு போறாங்க, அதனால தான் போய் பார்த்துட்டு வரலாம்னு போனேன். எப்படியோ அவங்க பிசினஸ் முடிஞ்சு வர கொஞ்ச நாள் ஆகும். எப்படியோ அவள் ஒரு பொய்யை சொல்லிவிட அதை கண்டுகொண்டாரா, இல்லை இன்று இவர்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிடக் கூடாது என்று நினைத்தாரா என்பது தெரியவில்லை. மீண்டும் அவர்களை மடக்குவது போல ஒரு கேள்வி கேட்டார். என்னம்மா சொல்ற, வெளிநாடுக்கு போயிட்டாங்களா? சரி, அவங்க போன் நம்பர் கொடு, நான் அவங்க கிட்ட பேசுறேன். இதை கேட்டதும் ரிஷி டீனா இருவருக்கும் ஐயோ என்று இருந்தது. எப்படி பந்து போட்டாலும் தாத்தா சிக்ஸர் அடிக்கிறாரே என்றது போல் இருவர் மனநிலையும் இருந்தது. அதிலும் ராகவுக்கு இன்று உங்க சோலி முடிஞ்சது என்பது போல் அவர்கள் இருவரையும் பார்த்து மௌனமாக சிரித்து கொண்டிருந்தான். அதை பார்த்த ரிஷிக்கு கடுப்பாக இருக்க அவனை முறைத்து பார்த்தான். அதை பார்த்தவுடன் அவன் தான் எதுவும் சொல்லவில்லையே என்பது போல் அமைதியாகிவிட மீண்டும் தாத்தாவிடம் திரும்பி ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் அதற்குள்ளாகவே இவள் பேசத் தொடங்கினாள். தாத்தா, நான் மறுபடியும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா அப்பா கிட்ட நானே பேசுறேன். ஏன் சொல்றேன்னா, இன்னும் நானும் ரிஷியும் விரும்புறது அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க போய் இதை பத்தி பேசினா அவங்களுக்கு கோவம் வந்து உங்களை எதுனா பேசிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். எதை சொன்னாலும் அதற்கு ஒரு பதிலை வைத்திருப்பவளை பார்த்தவர், டீனா, அப்படி என்னம்மா நீ தப்பு பண்ணிட்ட அவங்க கோவப்படுறதுக்கு? இந்த காலத்துல எல்லா பிள்ளைங்களும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்க அம்மா அப்பா கோவப்படவா போறாங்க? அதுவும் என் பேரனும் நல்ல வசதியானவன் தான். நீங்களும் பிஸ்னஸ் பண்றீங்க. அதுவும் இல்லாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருக்கீங்க. நீயும் ஒரே பொண்ணுன்னு நினைக்கிறேன். அப்போ உன்னோட ஆசைப்படி தானேம்மா உங்க அப்பா அம்மா நடந்துப்பாங்க. பாட்டி அவளை மடக்குவது போல் ஒரு கேள்வியை கேட்டார். அதை பார்த்த மூவருக்கும் என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. இப்போது இதை எப்படியாவது சமாளிப்போம் என்று நினைத்த ராகவ் இதை இதற்கு மேல் செல்லவிடாமல் தடை போட நினைத்தான் ராகவ். ஆனால் அவன் வாயே அவனுக்கு வினையானது. என்னடா, உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றியா? அவனை பார்த்து முறைத்தபடியே இவர் சொல்ல அதை பார்த்தவன் மனதில், ஐயோ, இவனுக்கு சப்போர்ட் பண்ண போய் இவரு இந்த முறை முறைக்கிறாரே, தேவையில்லாம வாயை விட்டுட்டமோ. வேண்டா ராகவ், தாத்தா டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவாருன்னு உனக்கே தெரியும். நீ அமைதியாரு, கவுண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிலாம் மாட்டிக்காத. தாத்தா, இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கிறோமே. நாங்க அவசரப்படாம தான் இருந்தோம். எங்களை நீங்க தான் அவசரப்பட வச்சிருக்கீங்க. நீங்க பண்ணதை பார்த்துட்டு தான் நாங்க இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவுல இருக்கோம். பாட்டி அவனை முறைத்தபடி கூறினார். அதை பார்த்தவனுக்கு எதை சொன்னாலும் தன்னை மடக்கிறாங்களே என்பது போலவே இருந்தது. பாட்டி, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்களே தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? உங்க பேர மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? இப்பதான் நான் டீனாவை லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. நாங்க கல்யாணம் கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொல்றீங்க. திடீர்னு அவங்க ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இவன் அறிவாளி போல் கேள்வி கேட்பதாக நினைத்து அவரிடம் கேட்டான். இவனின் கேள்வியை கேட்டவர் அவனை இன்னும் ஏகத்துக்கு முறைத்து பார்த்தார். டேய், உன் வயசுக்கு நீ யோசிக்கும் போது எங்க வயசுக்கு நாங்க யோசிக்க மாட்டோமா? எங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு.
நாங்க சொல்றத மட்டும் நீ செய், அது போதும். சொல்லியவர் டீனாவின் பக்கம் திரும்பினார். இங்க பாருமா, நான் உன்னை ரொம்ப கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கா? ஐயோ பாட்டி, என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்ல. அப்ப எதுக்குடா அவங்க அப்பா அம்மா நம்பர் தர யோசிக்கிற? நாங்க அவங்க கிட்ட பக்குவமா பேசுறோம். இங்க பாருமா, எல்லா பெத்தவங்களுக்கும் அந்த கோபம் வரதான் செய்யும். அதுக்குன்னு நம்ம அவங்க கிட்ட சொல்லாம மறைக்க முடியுமா? ஒரு கட்டத்துல சொல்லிதானே ஆகணும். அது இப்பவே இருந்துட்டு போகட்டும். தாத்தா, அவங்க உங்ககிட்ட எதனா கோபமா பேசிட்டா என்ன பண்றது? அத பத்தி யோசிக்கணும்ல. டேய், இப்பதானே சொன்னேன் வாயை மூடுன்னு. ஏன்டா முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வர? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. தாத்தா பேசிட்டு இருக்காருல்ல, நடுவுல லொட லொடன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க. இவர்களை தப்பிக்க வைக்கலாம் என்று அவன் போராட கடைசியில் அவனே மொக்கை வாங்கி கொண்டு நின்றான். ரிஷியின் பார்வை, நீ ஆணியே புடுங்க தேவையில்ல, உன் வாயை மட்டும் மூடிக்கோ என்பது போல் இருந்தது. அவனை பார்த்து அதை கண்டவன் தன் வாயில் ஒரு விரலை வைத்துக் கொண்டான். சரி தாத்தா பாட்டி, நீங்க இவ்வளோ தூரம் சொல்றதுனால முதல்ல நான் அம்மா அப்பா கிட்ட பேசுறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க 2 பேரும் பேசுங்க. இவள் சொல்லியதை கேட்ட இருவருக்கும் இதையாவது செய்கிறேன் என்று சொன்னாலே என்று நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இருவரிடமும் தன் பெற்றவர்களிடம் தான் முதலில் பேசுகிறேன் என்று அவள் சொல்ல, அதை கேட்ட இருவருக்கும் இதையாவது சொன்னாலே என்று பெருமூச்சு ஒன்று இழுத்து விட்டவர்கள். சரிடாமா, பேசிட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நாங்க பேசிக்கிறோம். அவர் சொல்லியதை கேட்டவள், எப்படியோ தாத்தாவையும் பாட்டியையும் சமாளித்து விட்டோம் என்று நினைத்தவள் அவர்களிடம் கிளம்புவதாக கூறினாள். அவர்களும் சிரித்த முகத்துடன் அவரிடம் சரி என்று சொன்னார்கள். அதை பார்த்த ராகவ், ரிஷி இருவரும் சைகையில் பேசியவர்கள், சரி தாத்தா பாட்டி, எனக்கும் ராகவுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படியே இவளை டிராப் பண்ணிட்டு நான் அந்த வேலையை முடிச்சிட்டு வரேன். சொல்லியவன் அவர்களின் பதிலை கூட கேட்காமல் அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். வெளியே வந்ததுதான் தாமதம். இதுவரை பிடித்திருந்த அவன் கையை உதறியவள் கோபத்தோடு அவனிடம் கத்தத் துவங்கினாள். அதை பார்த்தவன் அவள் வாயை பொத்தி ராகவிடம் சொல்லி வண்டியை எடுக்கச் சொன்னான். என்னங்க, அவங்க அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா? இல்ல எந்த பிரச்சனையும் வராதுல்ல? என்னதான் இருந்தாலும் அவங்க பெத்தவங்க இல்லையா, கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும். பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு. அதான் பேசிட்டு சொல்றேன், அதுக்கப்புறம் பேசுங்கன்னு சொல்லியிருக்கல்ல, பார்க்கலாம். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா இந்த பையனை பாருங்களேன், நம்ம என்ன சொல்றேன்னு கூட கேட்காம அவ்வளவு வேகமா போறான். இதுல இருக்கிற வேகம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல காட்ட மாட்டேங்கிறான் பாருங்க. அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. உன் பேரன் இப்ப மாட்டிக்கிட்டோமே, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு சொல்லட்டும், அப்புறம் இவனுக்கு இருக்கு. சொல்லியவர் அவர் அறைக்கு சென்று விட்டார். வீட்டிற்கு வெளியே அவனும் அடுத்த நிமிடம் வண்டியை எடுத்திருக்க, இவளை வாயை பொத்தி அப்படியே வண்டியில் ஏற்றியவன் அது 5 நிமிடத்தில் ஒரு இடத்தில் கார் நின்றது. அதிலிருந்து இப்போதும் அவள் வாயை மூடியபடியே இறங்கியவன் அவள் வாயிலிருந்து கையை எடுத்தான். அவ்வளவுதான். ஏற்கனவே கோபத்தில் இருந்தவளுக்கு இவன் செய்தது இன்னும் கோபத்தை ஏற்படுத்த அவனை பார்த்து முறைத்தபடி பேசத் தொடங்கினாள். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி என் வாயை மூடி கூட்டிட்டு வருவ? சரி, இத கூட விடு. நீ என்ன சொன்ன? இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், தள்ளி வைங்கன்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்கன்னு தானே சொன்ன. ஆனா இவங்க என்னடானா என்னோட அம்மா அப்பா கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. இல்ல நீ என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? இப்ப இங்க என்ன நடக்குது? இவள் இப்படி நான் ஸ்டாப்பாக பேசுவதை பார்த்து கடுப்பானவன், ஏய், இப்ப எதுக்குடி கத்துற? எனக்கு மட்டும் இது முன்னாடியே தெரியுமா என்ன? நான் சொன்னாதான் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு உன்னை சொல்ல சொன்ன. அவங்க அதுக்கும் கேட்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? இவன் சொல்லியதை கேட்டவளுக்கு அவன் வாயிலே 4 குத்து விட வேண்டும் என்றுதான் இருந்தது. இருந்தும் அதை தனக்குள் மறைத்து கொண்டவள், அதத்தான் நானும் சொல்றேன். இது ஓம் பிரச்சனை, நான் என்ன பண்ண முடியும்? ஓம் பிரச்சனைய நீயே சரி பண்ணிக்கோ. பேசின பணத்தை மட்டும் கொடு, நான் கிளம்புறேன். என்னது பணமா? ஹலோ மேடம், நீங்க சொல்றத தாத்தா பாட்டி நம்பணும், அப்பதான் உங்களுக்கு பணம். நீங்க சொல்றத தாத்தா பாட்டி கொஞ்சம் கூட ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது பணம் கேக்குற? இவன் அவளை பார்த்து கோபமாக கத்தினான். அவளும் இவன் மாற்றி பேசுவதை பார்த்தவளுக்கு கோபம் வந்தது. நான் அப்பவே நினைச்சேன் நீ இப்படிதான் மாத்தி மாத்தி பேசுவேன்னு. இதுக்குதான் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். நீதான் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்னு ரேட் பேசிட்டு இருந்த.
அப்பவே எனக்கு தோணுச்சு, என்னடா நம்ம கிட்ட பணம் கேட்டுட்டு இருந்தவன் நமக்கு பணம் கொடுத்து இதை பண்ண சொல்றானேன்னு. ஆனா இப்படி கடைசியில நீ ஏமாத்த போறன்னு எனக்கு தெரியாம போச்சு. சரியான ஏமாத்துக்காரன். யாரடி ஏமாத்துக்காரன்னு சொல்ற? ஒரு வயசானவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியல. ஆனா வாய் மட்டும் நல்லா ஆட தெரியுது. இதுல என்ன வேற ஏமாத்துக்காரன்னு வேற சொல்ற? பதிலுக்கு எவ்வளவு பேச வர இவர்களின் வாக்குவாதத்தை பார்த்தவன், அடச்சே, போதும் நிறுத்துங்க. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுல 2 பேரும் தான் மாட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதுல இருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசிக்கிறத விட்டுட்டு எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க என்ன சின்ன பிள்ளைங்களா இப்படி அடிச்சுக்கிறதுக்கு? இவன் இவர்களை பார்த்து சத்தமாக கத்தினான். அதில் இருவரும் அமைதியாகி அவனை முறைத்துக் கொண்டிருந்தனர். என்னத்துக்கு இப்போ இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் தப்பா சொல்லியே. என்னடா தப்பா சொல்ல? அப்ப அவ பண்றது சரியா? என் மேலதான் தப்புன்னு சொல்றியா? இவன் கோபமாக அவனிடம் கேட்டான். அதை பார்த்தவன், இங்க பாரு, ஓ மேல தப்பு டீனா மேல தப்புன்னு நான் சொல்ல வரல. நான் பொதுவா சொல்றேன். நான் சொல்றத முதல்ல காது கொடுத்து கேளுங்க. 2 பேரும் அடிச்சுக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. சாரி, முதல்ல உங்க வாயை திறக்கவே திறக்காதீங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சொல்லியவன் இருவரையும் ஒரு பார்வை பார்த்தான். அவர்களும் சரி என்பது போல் தலையசைத்தவர்கள் இவன் என்ன சொல்லப் போகிறான் என்று ஆர்வமாக பார்த்தனர். இப்போ தாத்தா பாட்டிக்கு உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ஆனா நீங்க 2 பேரும் லவ்வர்ஸும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸும் இல்ல இப்ப வரைக்கும். ஆனா இந்த பிரச்சனைய முடிக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது தான் கொஞ்ச நாளைக்கு சரியா இருக்கும். அவன் வார்த்தைகளை சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் டீனா பேசத் தொடங்கினாள். என்னது இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியல. இவனெல்லாம் எங்க இருந்து ஒரு பொண்ணுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது? அவள் நக்கலாக அவனை பார்த்தபடி சொல்ல, அதை பார்த்து ராகவை முறைத்தவன், டேய், ஏதோ ஐடியா சொல்ல போறேன்னு பார்த்தா என்னடா ஃப்ரெண்டா இருக்க சொல்ற? லூசாடா நீ? அதுவும் இவ கூட? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒரு 2-3 வாட்டி பார்த்ததுனால உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? கொஞ்ச நேரம் உங்க வாயை மூடுங்கன்னு சொன்ன, அதை கேட்டீங்களா? நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்களா பேசிக்கிட்டே போறீங்க. இந்த பிரச்சனையை தீக்கணும்னா இப்படி நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா மட்டும் முடியாது. உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்தாதான் இந்த பிரச்சனையில இருந்து 2 பேராலையும் வெளியில வர முடியும். அப்படி உங்களுக்குள்ள பாண்டிங் இல்லனா கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனையும் முடியாது. இதுல இருந்து நீங்க வெளியே வரவும் மாட்டீங்க. ஒரு கட்டத்துல தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சு இது பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும், பாத்துக்கங்க. அதை கேட்டு இருவருக்கும் இவன் சொல்வது சரிதான் என்று எண்ணியவர்கள் அவனிடம் அடுத்து என்ன என்பது போல் பார்த்தார்கள். இவர்கள் தான் சொல்வதை கேட்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் மீண்டும் பேசத் தொடங்கினான். ராகவ் சொன்னதை கேட்ட இருவரும் இதிலிருந்து எப்படியாவது தப்பித்தாக வேண்டும், அதற்கு இவன் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்று எண்ணியவர்கள் அடுத்து என்ன என்பது போல் அவனை பார்த்தார்கள். இவர்கள் பார்வையை உணர்ந்தவன், கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம். இப்போ இந்த டென்ஷன்ல நம்ம எது யோசிச்சாலும் அது சரியா வராது, தப்பாதான் போய் முடியும். அதனால கொஞ்சம் அமைதியா யோசிங்க. நானும் யோசிக்கிறேன். இருவரையும் பார்த்து அவன் சொல்லினான். அதை கேட்ட இருவருக்கும் இவனை இப்படியே தூக்கி போட்டு மிதிக்க வேண்டும் என்பது போல இருந்தது. அதிலும் அவளுக்கு ஏதோ ஐடியா சொல்லப் போகிறான் என்று அவனை பார்த்தவளுக்கு அவன் யோசிக்கலாம் என்று சொன்னது அது எங்களுக்கு தெரியாதா என்பது போல் அவனை பார்த்தாள். அதை பார்த்தவன், என்னம்மா அப்படி பாக்குற? உன் பார்வையே எனக்கு எதுவும் தெரியாதா? இதுல நீ வேற சொல்லணுமா அப்படின்னு இருக்கே. ஆமா, நான் சொல்றதுனால தானே இப்ப 2 பேரும் அமைதியா ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. நான் இத கூட சொல்லனா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. அவள் பார்த்த பார்வைக்கு இவன் புரிந்து கொண்டு பதிலளிக்க அதுவே அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இருந்தும் ஒரு புறம் இவன் சொல்வது உண்மைதானே, இவனிடம் இவ்வளவு நேரம் சண்டைதானே போட்டுக் கொண்டிருந்தோம் என்று நினைத்தவள் யோசிக்க தொடங்கினாள். அப்போது ரிஷி பேசினான். ஏய், உங்க அப்பா அம்மா பணத்துக்காக இது வேணா செய்வாங்க தானே? நம்ம ஏன் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து தாத்தா பாட்டி கிட்ட பேச சொல்லக்கூடாது? ஏன் சொல்றேன்னா, அந்த பணத்துக்காக தான் உன்னையும் 2 வாட்டி விற்க பார்த்தாங்க. இவன் சொல்லியதை கேட்டவளுக்கு இவனை இப்போதே கொன்று விடலாமா என்பது போல அங்கே ஏதாவது இருக்கிறதா என்று தேடினாள். ஆனால் இவள் கண்களுக்கு எதுவும் தென்படவில்லை. அதை பார்த்தவன், டேய், நீ என்ன லூசா? நல்லா தானடா இருந்த, இப்ப இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, ஏதாவது யோசி, இல்லனா விட்டுரு. நானும் டீனாவும் யோசிக்கிறோம். டீனா, அவன் என்ன பேசுறது எல்லாம் விடுங்க, நீங்க ஏதாவது யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். சொல்லியவன் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தவன், டேய், என்னடா நீயும் அவளும் தான் பைத்தியம்?
நான் ஒண்ணும் இல்லாதத சொல்லியே. அடுத்தது என்னத்த யோசிக்கிறது? அதுக்கு பதிலா பேசாம அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து தாத்தா பாட்டி கிட்ட பேச சொல்லாமே. டேய் வேணாண்டா, நான் எதனா சொல்ற போறேன். ஏற்கனவே பணத்துக்காக பொண்ணை வித்தவங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட நீ கேட்ட உடனே ஓகே சொல்லுவாங்கன்னு நினைப்பா? இவன் இப்படி ரிஷியிடம் கோபமாக கேட்டுக்கொண்டிருக்க அதை பார்த்தவள், இங்க பாருங்க ராகவ், நீங்க சொன்னதுதான் இப்ப எல்லாரும் டென்ஷன்ல இருக்கோம். இப்ப நம்ம எப்படி யோசிச்சாலும் அது ஏதாவது பிரச்சனையில தான் போய் முடியும். இப்போதைக்கு நான் அம்மா அப்பா கிட்ட பேசுறேன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா எப்போ என்னன்னு எதுவுமே சொல்லல. அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதாவது இப்போ இதை யோசிச்சு டென்ஷன் ஆறதை விட இதை பத்தி நாளைக்கு நம்ம யோசிச்சு முடிவெடுக்கலாம். அதை கேட்டு அவனும் சரி என்பது போல் தலையாட்டினான். ஆனால் இதை பார்த்தவன், டேய் என்னடா அவ சொல்றதுக்கு சரின்னு சொல்லிட்டு இருக்க? இன்னைக்கு யோசிச்சு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அதை விட்டுட்டு அவ தான் சொல்றான்னா அதை கேட்டுட்டு நீயும் சரின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் லேட்டாக தாத்தா பாட்டிய யார் சமாளிக்கிறது? இப்பவே அவங்கள என்னால சமாளிக்க முடியல. டேய் இதுதான் எனக்கும் சரின்னு படுது. எப்பவுமே பிரஷர் போட்டு யோசிச்சா எதுவுமே சரியா வராது. கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு பாரு, உனக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். அதான் நான் சொல்றேன். டீனா சொன்னது சரிதான். நம்ம இத பத்தி நாளைக்கு கூட பேசலாம். இப்போ முதல்ல மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. 2 பேரும் தனியா இருந்து யோசிங்க. நாளைக்கு இதே இடத்துல மீட் பண்ணி 3 பேரும் பேசலாம். ஓகே? அவர்களும் சரி என்பது போல் சொன்னார்கள். அதன் பின் மூவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். ஆனால் டீனா அவள் தனியாக தங்கியிருக்கும் அபார்ட்மெண்ட்டுக்கு செல்லாமல் அவள் அம்மா அப்பா வீட்டிற்கு வந்தாள். அவர்களோ இன்னும் அந்த பணத்தை தான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து கோபத்தின் உச்சிக்கே சென்றவள் நொடியும் யோசிக்காமல் வேகமாக வந்து அங்கு அடுக்கி வைத்திருக்கும் பணத்தை அனைத்தையும் வெறிக்கொண்டு தள்ளிவிட்டாள். இவள் வரவை எதிர்பார்க்காதவர்கள் ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனார்கள். ஆனால் அடுத்த நிமிடம் இவளை பார்த்து இருவரும் முறைத்தார்கள். அவர்களின் முறைப்பை பார்த்தவள், என்ன மறுபடியும் வந்துட்டேன்னு பாக்குறீங்களா? சி, நீங்க எல்லாம் ஒரு அப்பா அம்மாவா? உங்களை மாதிரி ஒரு அம்மா அப்பாவை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. ஏன் கேள்விப்பட்டது கூட இல்லை. நீங்க தான் என்ன பெத்தீங்கன்னு இருக்கும்போது எப்படி என்ன பணத்துக்காக விற்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வந்தது? என்னால முடிஞ்சதை உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி உங்களுக்கு கேவலமான புத்தி? கோபத்தில் வார்த்தைகளை சரமாரியாக விட்டு கொண்டிருந்தாள். அதை பார்த்த இருவருக்கும் கோபம் வந்துவிட்டது. ஏய், என்னடி சும்மா கத்திக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறேன்னு ஞாபகம் இருக்கா? நான் உன் அம்மா, அவரு உன் அப்பா, அதை மறந்துடாத. அடச்சி, வாய் மூடு. யார் அப்பா யார் அம்மா? நீங்கெல்லாம் எனக்கு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஜென்மங்க. இனி இன்னொரு வாட்டி என்னோட அப்பா என்னோட அம்மான்னு சொன்னீங்க, உங்களுக்கு மரியாதை கெட்டுரும். இவள் கோபமாக இருவரையும் பார்த்து கத்திக் கொண்டிருந்தாள். அவள் கத்துவதை பார்த்த அவளின் அப்பா, இத பாரு, எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? அது எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேரும் பேசுறீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் பணம் தான் வாழ்க்கைன்னா எதுக்கு குழந்தை குட்டின்னு பெத்துக்கிறீங்க? அந்த பணத்தையே கட்டிட்டு அழ வேண்டிதானே? போதும், நிறுத்திடி. என்ன உன்னை தேடி ஒருத்தன் வந்து அவர் நெத்தில துப்பாக்கி வைக்கிறான்? நாங்க பெத்த பொண்ணு. அடுத்தவனுக்கு விப்போம் இல்ல வெட்டி போடுவோம், அது எங்க விருப்பம். அதை கேட்க அவன் யாருடி? கொஞ்ச நேரத்துல பதறி போய் எல்லாத்தையும் சொல்லிட்ட. நீ எல்லாம் ஒரு அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு அருகதை இல்லாத ஜென்மம். என் அம்மா இல்ல, நீ எல்லாம் மனுஷனாவே இருக்கக்கூடாது. நீ அப்படி ஒரு கேவலமான ஜென்மம். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க பண்ணதுக்கெல்லாம் நான் சும்மா இருந்தேன். ஆனா இன்னும் என்னால சும்மா இருக்க முடியாது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எதுனா நடந்துச்சுன்னா நான் ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் நீங்க பணத்தை எண்ண மாட்டீங்க, கம்பி தான் எண்ணுவீங்க, பாத்துக்கோங்க. ஏய், என்ன மிரட்டி பாக்குறியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். யாருடி அவன்? எங்களுக்கு தெரியாம அவன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கியா? அதான் உன்னை தேடி வந்து அந்த மிரட்டினானா? அவன் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது. சொல்லிவை அவங்கிட்ட. அவர்களை நக்கலாக ஒரு பார்வை பார்த்தவள், நான் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. இன்னொரு வாட்டி என் விஷயத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா உங்க உயிர் உங்களுக்கு இருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது, பாத்துக்கோங்க. இனி என் வழிக்கு வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சொல்லி மிரட்டியவள் அங்கிருந்து கிளம்பினாள். இவள் சொல்லியதை கேட்டு இருவருக்கும் கோபம் வந்தது. அது ஒரு நொடிதான். அங்கு சிதறியிருக்கும் பணத்தை பார்த்தவர்கள் அடுத்த நொடி அதை அனைத்தையும் மறந்துவிட்டு கீழே இருந்த அனைத்து ரூபாய் நோட்டுகளையும் இருவரும் எடுத்தார்கள். என்னவோ பணத்தையே பார்த்ததில்லை என்பது போல் இருந்தது இவர்களின் செயல். டீனா அவள் அப்பா அம்மாவிடம் தனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறியவர் அங்கிருந்து கிளம்பி சென்றாள். அடுத்த கட்டமாக என்ன செய்வது, இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று இரவு முழுவதும் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு எந்த யோசனையும் வரவில்லை. ஒரு கட்டத்தில் அப்படியே உறங்கிவிட்டாள். மறுநாள் காலை மூவரும் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று ஒரு காஃபி ஷாப்பில் கூடியிருந்தார்கள்.
என்ன ஏதாவது யோசிச்சீங்களா? இல்ல, நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. ஆமா ஆமா, அப்படியே உனக்கு தோணிட்டாலும் வாய் மட்டும் பேச தெரியும். இவன் பேச்சை கேட்டவளுக்கு கோபம் வந்து விட்டது. ஏன் சார், நீங்களே ஐடியா சொல்லுங்களேன். நீங்க தான் ஐடியா மன்னராச்சே. எங்களுக்கெல்லாம் வாய் மட்டும்தான். உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, கொஞ்சம் சொல்றது. இங்க பாரு, என்கிட்ட ரொம்ப வாய் பேசாத. எனக்கும் கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பாத்துக்க. ஆமா ஆமா, உங்களுக்கு மட்டும்தான் கோபம் வரும் பாருங்க. எங்களுக்கெல்லாம் கோவமே வராது இல்ல. நீங்க எதனா பண்ற வரைக்கும் என் கை என்ன புளியங்காவா பறிச்சிட்டு இருக்கோம். ஓ அப்படியா மேடம்? என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்படி மாறி மாறி இருவரும் சண்டை போட்டுக் கொள்வதை பார்த்தவனுக்கு இப்படியே ஓடிவிடலாமா என்றுதான் இருந்தது. இருந்தும் தன் நண்பனாச்சே என்று பல்லை கடித்துக்கொண்டு அவன் இருக்க, இவர்கள் சண்டை மட்டும் ஓய்ந்தபாடு இல்லை. அதில் கடுப்பானவன், அட கடவுளை, நிறுத்தி தொலைங்க. இதுங்க பிரச்சனைய முடிக்கிறதுக்கு பிளான் போட சொன்னா இதுங்க சண்டை போட்டு சாவுதுங்க. அவன் கத்திய கத்தில் 2 பேரும் வாயை மூடிக்கொண்டு திரும்பி அவனை பார்த்தார்கள். என்ன லுக்கு, நீங்க இங்க சண்டை போட்டுக்க வரல, உங்க 2 பேரு பிரச்சனைய தீர்க்க தான் வந்திருக்கோம். எப்படி இப்படியே போய் தாத்தா பாட்டி முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நானும் என் வேலையை பார்த்துட்டு கிளம்புறேன். மூஞ்சிய பாரு, இங்கேயும் வந்து அடிச்சுக்கிறீங்களே. நீங்கெல்லாம் எங்கிருந்து ஒன்னா பிளான் போட்டு இந்த பிரச்சனையை முடிக்கிறது? எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை இந்த ஜென்மத்துல முடியாது. என்ன ஆள விடுறா சாமி, நான் கிளம்புறேன். நீங்க அடிச்சுப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ அது உங்க பாடு. கடுப்போடு சொல்லியவன் கதவின் அருகே சென்றான். அதை பார்த்த ரிஷி, டீனா இருவரும் ஒரு சேர இனி சண்டை போட மாட்டோம் என்று அழைத்தார்கள். அதை நம்பாமல் அவன் பார்த்தான். அவர்களை அவனின் பார்வை தங்களை நம்பவில்லை என்று தெரிந்தவர்கள், டேய் வாடா, சண்டை போட்டுக்க மாட்டோம். இதுல இருந்து முதல்ல தப்பிச்சா போதும், அதுக்கப்புறம் இவ பக்கமே திரும்ப மாட்டேன். வந்து தொலைடா, எத்தனாவது ஐடியா கொடு. ஆமா, இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டா இனி இவர் மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க. இனி சண்டையே போட்டுக்க மாட்டோம். என்னதான் அவனிடம் இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள மாட்டோம் என்று சொன்னாலும் இருவர் பேச்சிலும் சண்டைக்கான சாயல் இருந்து கொண்டே இருந்தது. அதில் தனக்குத்தானே தலையில் அடித்துக் கொண்டவன் மறுபடியும் வந்து அமர்ந்தான். போக வழியில்லாமல் அவன் வந்து அமர்ந்ததை பார்த்தவன், டேய், உனக்கு எதனா ஐடியா இருந்தா சொல்றா. எனக்கு ஒரு ஐடியா கூட தோணவே மாட்டேங்குது. எனக்குமே தோணலடா. நைட்ல இருந்து நானும் எவ்வளவோ யோசிச்சிட்டேன். இதுக்கு என்ன வழின்னு எனக்கு எதுவுமே புரியல. பேசாம அமைதியா 3 பேருமே கண்ணை மூடி யோசிக்கலாமா? அப்ப எதனா ஐடியா கிடைக்கும். யாருக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. அது ஓகேனா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இவன் சொல்லியதை கேட்டு இருவரும் சரி என்பது போல் தலையசைத்தவர்கள் சிறிது நேரம் கண்களை மூடி யோசித்தார்கள். இப்படி 10 நிமிடங்கள் கடந்திருக்க ரிஷி, டீனா இருவரும் ஒரே நேரத்தில் கண்ணை திறந்தவர்கள் ஒரு ஐடியா என்று கத்தினார்கள். அதை பார்த்த ராகவுக்குத்தான் எங்கு சென்று முட்டிக்கொள்வது என்றே தெரியவில்லை. அப்படி ஒரு நிலைமையில் மாட்டிக்கொண்டிருந்தான். இவர்களில் யாரிடம் முதலில் கேட்பது என்றே அவனுக்கு இப்போது குழப்பமாக இருந்தது. இதற்கும் இரண்டும் அடித்துக் கொள்ளுமோ என்று நினைத்தவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஐடியா தோணிருக்கு? அது இருவரும் ஒரே நேரத்தில் வாயை திறக்க அதில் இருவரின் முகத்தையும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். அதிலும் ரிஷி தான் முதலில் சொல்வேன் என்பது போல் அவனை பார்க்க, அவளும் தான் தான் சொல்வேன் என்பது போல் அவனை பார்த்தாள். இதை பார்த்தவனுக்கு ஐயோ என்று ஆகிவிட்டது. ஐயோ, கொசு தொல்லை தாங்க முடியலையே. இதுங்க கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியே கடவுளே. மனதில் அந்த கடவுளிடம் புலம்பிக் கொண்டிருந்தான். அதற்குள் இவர்கள் இருவரும் மறுபடியும் சண்டையிடத் தொடங்க அதில் கடுப்பானவன் டேபிளில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். அதில் இருவரும் கோபமாக அவனை திரும்பி பார்க்க அவன் இவர்களை விட கோபமாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். நீங்க சண்டை போட்டுக்காம இருக்கவே மாட்டீங்களா? வயசாச்சுல்ல, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க. இன்னும் யூகேஜி எல்கேஜி பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? என்ன ஏன் பிரச்சனைக்காக உட்கார்ந்து யோசிக்கிறீங்க? உங்க பிரச்சனைக்காக தான் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அத கூட உங்களால ஒழுங்கா செய்ய முடியலையா? எதுக்கு இப்படி உட்கார்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? கோபத்தின் உச்சிக்கு சென்றவன் அவர்களை திட்டினான். அதை பார்த்தவள், இல்ல, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, அதைத்தான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள இவர் தான் குறுக்க பேசி என்ன கோபப்படுத்திட்டார். என் மேல எந்த தப்பும் இல்ல. டேய் இல்லடா, இவதான்டா குறுக்க பேசினா. எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுச்சு. அத சொல்ல வரதுக்குள்ள இவதான் நடுவுல புந்து சண்டையை வளர்த்து விட்டா. இவர்கள் மீண்டும் மீண்டும் ஒருவருக்கொருவர் குறை சொல்வதை பார்த்தவனுக்கு தாத்தா பாட்டியிடம் சென்று சொல்லிவிடலாமா என்றுதான் தோன்றியது. இருந்தும் தன் கோபத்தை தனக்குள்ளாகவே அடக்கியவன், இங்க பாருங்க, எனக்கும் பொறுமை இருக்கு.
என்ன கடுப்பேத்தி பாக்காதீங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டா போய் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் நீங்க தான் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க, பாத்துக்கங்க. ஒழுங்கா சண்டை போடாம உங்க ஐடியாவை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, 2 பேரும் பொறுமையா அவங்களோட ஐடியாவை சொல்லுங்க. அதாவது நான் என்ன யோசிச்சேன்னா, நீ சொல்றதுக்குள்ள விளங்கிரும். நானே சொல்றேன் என்னோட ஐடியாவை. டே ராகவ், நம்ம போட்டு மண்டையை உடைச்சுக்காம நடிக்கிறதுக்கு யாரையாவது கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆமா ஆமா, நானும் அதே தான் சொல்ல வந்தேன். என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா யாரையாவது நடிக்க வச்சா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும்ல. இவர்கள் இருவர் சொல்வதை கேட்டவனுக்கு இதுவும் நல்ல ஐடியா என்று யோசித்தான். நீங்க சொல்ற ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா நடிக்கிறதுக்கு ஆளை எங்க இருந்து தேடுறது? நம்ம கிட்ட டைமும் இல்லையே. நான் தாத்தா பாட்டி கிட்ட எதுவுமே சொல்லலையே, பேசிட்டு சொல்றேன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். அப்ப நம்ம ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள நம்மளால ஆக்ட் பண்றதுக்கு ஆள் தேடி கண்டுபிடிக்க முடியாதா? ஆமாண்டா, இவ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. எப்படியும் 1 வாரத்துல இந்த பிரச்சனையை முடிச்சா அப்பதான் நம்மளும் ஃப்ரீ ஆக முடியும். சரி, இப்ப நீ என்ன பண்றன்னா, வீட்டுக்கு போய் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லு. இந்த மாதிரி அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்கேன், ஒரு 1 வீக் கழிச்சு அவங்க வர்றாங்க, அந்த மாதிரி சொல்லிரு. இந்த 1 வீக்ல நம்ம அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிடலாம். அதை கேட்ட டீனா சரி என்று தலையாட்டியவள் ரிஷியின் வீட்டிற்கு கிளம்பினாள். மூவரும் ஒரு வழியாக பிளான் போட்டு முடித்தவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். டீனா ரிஷியின் வீட்டிற்கு வந்தாள். அவளை பார்த்த தாத்தா பாட்டி அன்போடு வரவேற்றனர். அவர்கள் முன்பு சின்ன சிரிப்போடு வந்து நின்றவள், தாத்தா பாட்டி, நான் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசினேன். சொல்லியவள் சற்று வார்த்தைகளை நிறுத்தினாள். அதை பார்த்த இருவரும் ஏதோ பிரச்சனையோ என்பது போல் பதற்றமானார்கள். என்னடா, ஏதாவது பிரச்சனையா? அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கோபப்பட்டுட்டாங்களா? உன்னை ஏதாவது திட்டாங்களாடா? அதான் இப்படி அமைதியா இருக்கியா? இருவரின் அக்கறையையும் பார்த்தவளுக்கு கண்களில் நீர் கோர்க்கத்தான் செய்தது. இப்படி ஒரு உறவு தனக்கு அமையவில்லையே என்று இருந்தும் அதை தனக்குள்ளாகவே மறைத்தவள், அதெல்லாம் எதுவும் இல்ல தாத்தா பாட்டி. அவங்க முதல்ல கொஞ்சம் கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களை பத்தி சொன்னேன். பிசினஸ் மீட்டிங் முடிச்சிட்டு 1 வீக்ல வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். அதை கேட்ட இருவரும் அப்போதுதான் நிம்மதியாக பெருமூச்சை விட்டனர். சரிடா, இதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னோட அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்களோன்னு நாங்க ரொம்ப பயந்துட்டே இருந்தோம். பரவாயில்ல, வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, வரட்டும், அவங்க கிட்ட பொறுமையா பேசிக்கலாம். சரி பாட்டி, இத சொல்லதான் வந்தேன். நான் கிளம்புறேன். தாத்தா, போயிட்டு வரேன். என்னடா வந்த உடனே கிளம்புற? ஏதாவது சாப்பிட்டு போடா. ரிஷி கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு வெளியே போனான். வெயிட் பண்ணுடா, அவனை பார்த்துட்டு போ. அதை கேட்டவளுக்கு சிரிப்புதான் வந்தது. உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டவள் மனதில் பேசிக்கொண்டாள். என்னது முக்கியமான வேலையா போயிருக்கானா? இவ்வளவு நேரம் என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தான். இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. இவள் மனது திட்டிக் கொண்டிருக்க இவள் மௌனமாக இருப்பதை பார்த்தவர், என்னம்மா யோசிக்கிற? ஏன் ரிஷி எதுனா உன்னை திட்டானா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல பாட்டி. எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, அதான் யோசிச்சு பார்த்தேன் இருக்க முடியுமான்னு. பார்த்தா முடியல. அதை சொல்றதுக்குள்ள நீங்க இப்படி கேட்டுட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஆஃபீஸ் தான் டைம் ஆகுது பாட்டி. நான் கிளம்புறேன், வந்தா சொல்லிடுங்க. சொல்லியவள் அங்கிருந்து கிளம்பி விட்டாள். இவள் இங்கிருந்து கிளம்பி கொஞ்ச நேரத்தில் ரிஷி, ராகவ் இருவரும் வீட்டிற்கு வர அவர்கள் இருவரிடமும் டீனா வந்ததையும் அவள் சொன்ன விஷயத்தையும் அவனிடம் சொன்னார்கள். அதை கேட்டவன் சரி என்பது போல் தலையாட்டிக் கொண்டான். இனிமையான இரவு பொழுது. மாஸ்க்மேன் அவளை மடியில் அமர்த்தி கொண்டு அவளுக்கு பிடித்தமான சிக்கனை ஊட்டிக் கொண்டிருந்தான். அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தவள், ஆரி, எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுல, இன்னும் எனக்கு இப்படிதான் ஊட்டி விட்டுட்டு இருக்க போறீங்களா? நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. அப்ப எதுக்கு நேத்து கைய பிடிச்சுக்கிட்டு வலிக்குதுன்னு சொன்னா? அதான் நேத்தே சொன்னேனே, நான் இடிச்சுக்கிட்டேன்னு, அதனால வலிக்குதுன்னு சொன்னேன். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப நான் உன்னை பாத்துக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? சாப்பிடு. சொல்லியவன் மீண்டும் அவளுக்கு உணவை ஊட்டினான். அதை வாயில் வாங்கியவளுக்கு ஐயோ என்று இருந்தது. நீங்க பாத்துக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல ஆரி. ஆனா இப்படி என்னை எதுவுமே செய்ய விடாம பாத்துக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி நான் சும்மா தான் இருக்கேன். இப்படி சின்ன சின்ன வேலை கூட என்ன செய்ய விடாம அப்படியே உட்கார வச்சா எனக்கு போர் அடிக்காதா? ப்ளீஸ் ஆரி, நான் நல்லா ரெக்கவர் ஆயிட்டேன். என்னோட வேலைவாது என்ன செய்ய விடுங்க. இவள் சொல்லியதை கேட்டவன், ரோஷினி, ஷோரா தான் சொல்றியா? நீ ரெக்கவர் ஆயிட்டியா? இவன் கண்களில் குறும்போடு கேட்க அதை அறியாத பெண் அவள் ஆமாம் என்பது போல் அவனுக்கு பதிலளித்தாள். அவள் சொல்லிய பதிலில் அவன் கண்களில் இன்னும் குறும்புத்தனமும் காதலும் அதிகமாக மீண்டும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள நினைத்தவன், மறுபடியும் கேக்குறேன், நீ ரெக்கவர் ஆயிட்டியா?
ஆமா, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது, நான் இப்ப ரொம்பவே நல்லா இருக்கேன், ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டேன், போதுமா? அப்போ நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன்னு சொல்ற? அவனின் வார்த்தைகளில் அர்த்தம் புரியாமல் இவளோ அவனுக்கு பதிலளித்தாள். ஆமா, ரெக்கவர் ஆயிட்டா என்ன வேணா செய்யலாம்ல. உடம்பு முடியாதப்ப தானே எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப எது வேணா செய்யலாம்ல. பின் விளைவுகள் என்ன என்பதே தெரியாமல் சிறுபிள்ளை போல் இவள் பேச அதில் அவன் இதழ் மெல்ல வளைந்தது. அதை உணராதவள் தட்டில் இருக்கும் மீதி சிக்கனையும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு தன் அறைக்கு செல்வதாக சொல்லிச் சென்றாள். போகும் அவளையே காதல் பொங்க பார்த்தவன் அதன் பின்பு ஏதோ லேப்டாப்பில் வேலை பார்த்து முடித்தவன் அவனும் அறைக்கு சென்றான். முதலில் என்னவோ அவள் மீது இருக்கும் காதலில் சீண்டி பார்க்கத்தான் ஆசைப்பட்டான். ஆனால் இப்போது அவள் இருந்த கோலத்தை பார்த்தவனுக்கு அவளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைத்தான். இதை எதையும் அறியாதவள் குப்புறப்படுத்திக் கொண்டு காற்றில் கால்களை வீசியபடியே தனது செல்போனை நோண்டிக் கொண்டிருந்தாள். அதில் அவளது டிஷர்ட் முன்புறமாக இறங்கி இருக்க பாதி மறைந்தும் மறையாமலும் இருந்த அவளது வெள்ளை பனிக்கிண்ணங்கள் மெத்தையில் அழுந்தி தன் அழகினை வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்க அவளது டிஷர்ட் உயர்ந்து அவளது இடுப்பு தன்னுடைய அழகிய வளைவுகளை வெளிப்படுத்தின. காற்றில் நடனமாடிக் கொண்டிருந்த வாழை தண்டு கால்களின் வழவழப்பில் ஆடைகள் ஒட்டாமல் சரிந்திருக்க மொத்தத்தில் அவள் காம மோகினியாய் படுத்திருக்க அவளின் நிலையை பார்த்தவன் பார்வையால் அவளை பருகத் தொடங்கினான். முதலில் காதல் பார்வைதான் பார்த்தான். ஆனால் நேரம் செல்ல செல்ல அவனின் பார்வை காம பார்வையாய் மாறியது. இப்படி ஒருவன் தன்னை பார்வையால் விழுங்கிக் கொண்டிருப்பதை உணராதவள் திரும்பி படுக்க இப்போது வரை கொஞ்சமாக விலகிக் கொண்டிருந்த அவளின் ஆடை இன்னும் கொஞ்சம் மேலே சென்றிருக்க அவளின் உயிர் சுழி அவன் கண்ணில் பட அதை இப்போதே உணர வேண்டும் என்று அவனுக்கு எண்ணம் மேலோங்கியது. இதற்கு மேல் முடியாது என்று நினைத்தவன் அவளின் சிந்தனை கலையாமல் கதவை சாத்தியவன் அவளை நெருங்கினான். அதுவரை அவனை உணராதவள் சட்டென்று அவனை பார்த்தாள். அவன் பார்வையில் இருந்த மாற்றத்தை உணர்ந்தவள் தான் இருந்த கோலத்தைக் கண்டு அவனையும் தன்னையும் ஒரு முறை மாறி மாறி பார்த்து கொண்டவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. அதில் அவள் தன் மேல் மொத்தமாக போர்வையை இழுத்து போத்திக் கொண்டாள். அவளின் செயலை பார்த்தவனுக்கு ஏதோ குழந்தையின் கையில் மிட்டாய் கொடுத்து பிடுங்கியது போல் இருந்தது. அந்த நிமிடம் இனி தன்னால் கட்டுப்படுத்த முடியாது என்று நினைத்தவன் அவளை மெல்ல நெருங்கி அவள் மீது இருந்த போர்வையை விலக்கியவன் அவள் என்ன நடக்கிறது என்று யோசிக்கும் முன்பே தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தவன் இவ்வளவு நேரம் காய்ச்சி இருந்த அவளின் இடையை கைகளால் உணர்ந்தவன் மெல்ல அவள் முகமெங்கும் முத்த மலைகளை பொழிந்து அவள் இதழில் வந்து அவன் மையம் கொள்ள இத்தனை நாள் பெண்ணவளை தீண்டாத இயக்கமும் பெண்ணவளின் மென்மையும் அவனை இன்னும் பித்துக்கு ஆளாக்க அவள் இதழை பொறுமையே இல்லாமல் சுவைக்கத் தொடங்கினான்.